நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட பேர் என்னன்னா துராந்தர் 2. இது ஒரு இந்தியன் ஸ்பை த்ரில்லர் மூவி. போன பாட்டில் ஹீரோ பாகிஸ்தான் வந்து ரஹ்மான் கைட்ட போட்டுதலோட முடிச்சாங்க. இந்த பாட்டோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ எப்படி பாகிஸ்தானுக்கு வந்தாருன்னு அவரோட கதையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு இந்த சீக்கிரம் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஹீரோ ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர், அவங்க அப்பா அம்மா, அவங்க குடும்பம் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்தியன் ஆர்மியில் சேரணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காண்டி அவர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. அதே சமயத்தில் அவர் விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போயிட்டு இருக்கல. ஒரு காலத்தில் ரவுடியாக இருந்து இப்போ எம்எல்ஏ இருக்கிற ஒரு ஆள் இவங்களோட நிலத்து மேலே ஆசைப்படுறான். அதில் எம்எல்ஏ ஆட்களுக்கும் ஹீரோட ஃபேமிலிக்கும் பிரச்சனையாக ஹீரோட அப்பாவை கொண்டுறாங்க. அப்படியே அவங்க தங்கச்சி 2 விதத்துல ஒருத்தரை கொண்டுட்டு இன்னொருத்தவங்க தூக்கிட்டும் போயிடுறாங்க. தன்னோட குடும்பத்தை கொண்டதுனால கோவம் வந்த ஹீரோ எம்எல்ஏட வீடு வந்து அவன் அண்ணன், தம்பி, அவன் ஆளுங்க எல்லாத்தையும் கண்ணை வச்சு சுட்டு தள்ளுறான். இருக்கிற கொலவழியில அவன் கண்ணில் யாரெல்லாம் படுறாங்களோ எல்லாரையும் கொடூரமா கொள்ளுறான். பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவனோட தங்கச்சியும் காப்பாத்திடுறான். ஆனா எம்எல்ஏட குடும்பத்தில் இருக்க மொத்த பேரையும் கொண்டதுனால ஹீரோ தூக்கி ஜெயில போட்டுருந்தாங்க. ஹீரோக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பணம் சம்பாதிக்காக பல இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் அவன் மூலியமா தான் கன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எம்எல்ஏட குடும்பத்தையே கொண்டு பொசுக்கியிருக்கான். தன்னுடைய குடும்பத்தையே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஹீரோ ஜெயிலுக்கு போயிடறான். கட் பண்ணா 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 2002 ஹீரோவை ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஹீரோவை ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற 40-50 பேர் சேர்ந்து அந்த வேனை சுட்டு போட்டுறாங்க. அந்த வேன்ல உள்ள போலீஸ்காரங்களாம் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோவை கடத்திட்டு போயிருந்தாங்க. சரி, எம்எல்ஏட ஆளுக்கு தான் அவனை தூக்கியிருப்பாங்கன்னு பார்த்தா கடைசி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அஜய் தான் தூக்கியிருக்காரு. இப்ப வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டான், அவ்வளவுதாங்க. பார்த்துட்டு இவன் தான் பாகிஸ்தான் போக சரியான ஆள்னு அஜய் இவனை சூஸ் பண்ணியிருக்காரு. சரியில்லாத நாட்டோட சட்டத்தினாலதான் இவன் ஜெயிலுக்கே போனானா, அதனால இப்படிப்பட்ட நாட்டுக்காக வேலை பார்க்க முடியாதுன்னு ஹீரோ முதல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அஜய் அவனை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி உங்களோட ஃபேமிலி எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லி அவனோட மனசை மாத்துறாரு. ஹீரோ இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறான். இவங்க நம்ம ஃபேமிலியை பாத்துக்கிட்டோம், நம்ம இந்த நாட்டை பாத்துக்கிறோம்னு சொல்லி முடிவு எடுக்கிறான். இப்படிதாங்க ஹீரோ பாகிஸ்தானுக்குள்ள வந்திருக்கான். ரஹ்மான் டக்கர் கிட்ட அழகையா சேர்ந்திருக்கான். கடைசி அவனை போட்டு தள்ளியிருக்கான். அப்படி கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல ரஹ்மான் செத்ததுக்கு அப்புறம் காட்டுறாங்க. ரஹ்மான் செத்துட்டான், இதான் சரியான சமயம்னு அவனோட ஆப்பரன் ஹர்ஷத் பப்பு களத்துல இறங்கிடுறாங்க. இனிமே இந்த ஊரே அவனோட தண்டு. ரஹ்மானுக்கு வேலை பப்பு அவனோட கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிடறான். இவன் ஒரு பக்கம் ரஹ்மானோட இடத்த பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எஸ்பி அஸ்லாம் தன்னோட அண்ணன் ரஹ்மானை கொண்டுட்டான்னு. ரஹ்மான் டக்கட்டோட தம்பி உசைர் எஸ்பி மேல கொலவரில இருக்கான். அதனால எஸ்பியை கொல்லாம விட மாட்டேன்ட்டு உசைர் கொலவரியில கிளம்ப ஹீரோ மெதுவா அவனோட மண்டையை கழுவ ஆரம்பிக்கும். ரஹ்மானை கொண்ட ஹீரோ அடுத்து பப்புவை கொல்ல ஸ்கெட்ச் போடுறாங்க. மன்னர் ரஹ்மானை கொண்டதுக்கு எஸ்பிக்கு பிளான் போட்டு கொடுத்தே பப்பு தான் ஏத்தி விட அதுல உசைரோட மொத்த கோவம் பப்பு பக்கம் திரும்பிடுது. பப்புவை போட்டு தள்ளிட்டு ஹீரோ நம்ம இடத்த பிடிக்கலான்னு உசைரை உசுப்பேத்தி விட அதுல உசைருக்கு தன்னோட அண்ணன் ரஹ்மானோட சேர் மேல ஆசை வந்துருது. ஹீரோவும் உசைரோட கேங்கும் பப்புவோட இடத்துக்குள்ள புகுந்து அவனோட ஆட்கள் எல்லாம் கொடூரமா கொள்ள ஆரம்பிக்க அதுல இவங்க நம்மளையும் போட்டுருவாங்களோன்னு பப்புக்கு இவங்க மேல பயம் வந்துடுது. அதனால ஜமீலுக்கு போன் பண்ணி தன்னை காப்பா சொல்லி உதவி கேட்கலாம் பப்பு. ஜமீல் வேற யாரும் கிடையாது, ஹீரோட மாமனார் தான். அவர் பப்பு கிட்ட நீ போய் என் ஃபேக்டரியில பதுங்கி இருந்துக்க, கலவரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வான்னு சொல்லி பாதுகாப்பா அனுப்பி வைக்கிறாரு. ஆனா உள்ள வந்து பார்த்தா ஹீரோ உசேர் அவனோட ஆள்கன்னு மொத்தமா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஜமீல் வேலையை பார்த்து விட்டாப்புல, பப்பு வசமா சிக்கிட்டாப்புல. அவனை மொத்த பேரும் சேர்ந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவனை ஜீப்ல முன்னாடி கட்டி வச்சு ஊருக்கு நடுவில் தூக்கிட்டு வராங்க. இனிமே இங்க உசேர் எல்லாமே மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி அவங்க கண்ணு முன்னாடியே பப்புவோட தலையை துண்டா வெட்டிடுறான். வெட்டின மட்டும் இல்லாம அவனோட தலையை உருட்டி விட்டு அதை வச்சு ஃபுட்பால் வேற விளையாண்டுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே மக்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. முதல்ல ரஹ்மான் இருந்தோன்னே ஊர்ல ஒரே கலவரமா இருந்தது. அதை வச்சு அடுத்து இப்போ ஊருக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சா. அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு பிரசிடென்ட், எஸ்பி, ஜமீல், மேஜர்னு 3 பேரை கூட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடுறாரு. ஊருக்குள்ள எவன் அலப்பறப்பனாலும் அவங்கள போட்டதில் துடிச்சிருக்கு எஸ்பி ஒரு பக்கம், யார் பவர்ல இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து இந்தியா வலிக்கிறதுக்கு மேஜர் ஒரு பக்கம், இவங்களுக்கு நடுவில் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி யாருக்கு வேணா தலையாட்டுற ஜமீல் ஒரு பக்கம். ஹீரோட மாமனார் ஜமீல் இருக்காரு. போன பாட்டிலே பார்த்துருப்ப ஒரு பெரிய பயங்கரமான ஆள்ட்டு. பப்புவை போட்டு கொடுத்து உசேர் கையால அவனை போட வச்சது மட்டும் இல்லாம இப்ப இந்த கொலையை செஞ்சதுக்காக உசேரை அரெஸ்ட் பண்ணதுக்கு இவரே பிளான் கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு ஊர் அமைதியா இருந்தா சரின்னு இந்த டீலுக்கு 3 பேருமே ஒத்துக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததே இவர் தான். ஆனா இவரே உசேர் கிட்ட வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு பிளான் போட்டு இருக்காங்க, எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருன்னு சொல்றாரு. அதில் உசேருக்கு கொலவரி ஆயிடுது. நான் எதுக்கு எஸ்பிக்கு பயந்து ஊரை விட்டு வரணும்னு ரொம்ப துள்ளிட்டு இருக்கேல. ஹீரோ தாங்க அவனை கொஞ்சம் அமைதியாக்கி நிலைமையை புரிய வைக்கிறான். எஸ்பி வேற எப்படா உசேரை அரெஸ்ட் பண்ணலாம் ரெடியா இருக்காரா. அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்னு ஹீரோ அவனை சமாதானப்படுத்தி துபாய்க்கு அனுப்பி வைக்கிறான். ஆனா பின்னாடியே அவனை பத்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றான். அது தெரியாம உசேர் வேற வந்து துபாயில வந்து இறங்க அவனை ஏர்போர்ட்லேயே போலீஸ் எல்லாரும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக ரஹ்மானையும் பப்புவே மேலே அனுப்பி வச்சாச்சு. இப்போ இவனையும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சா இனிமேல் இங்கே எல்லாமே ஹீரோ தாங்க. சொல்லப்போனால் ரஹ்மான் டக்கர் மாதிரியே இவனும் வல்லாட்சியோட தலைவர் ஆயிடுறாங்க. இப்படி எல்லாமே பிளான் படி போயிட்டு இருக்க ஒரு நாள் மேஜர் இக்பால் ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணுன்னு ஹீரோவை பங்களா கூட்டு வரான். யாரா அது நமக்கு தெரியாத ஒரு முக்கியமான ஆளுன்ட்டு ஹீரோ ரொம்ப ஆர்வமாக வர அவனுங்க பல நாடுகள் தேடி இருக்க தாவூத் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதியை பார்க்க வந்திருக்காங்க. இந்த ஆள் தாங்க இவங்க எல்லாருக்குமே சீனியர். இவன் அந்த அளவுக்கு வயசான ஆள்லாம் கிடையாது. ஆனால் அவனுக்கு ஏதோ நோய் வந்து இப்படி கிழவன் கணக்கு ஆகி படுத்த படுக்கே ஆயிட்டான். இவன் 2 முக்கியமான மேட்டரை பற்றி எல்லாருக்கிட்டையும்
எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்காண்டி தாங்க கூப்பிட்டுருக்கான். மேட்ரு என்னன்னா, இந்தியாவில் எலெக்ஷன் வரதுனால 60,000 கோடி கள்ள நோட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளானை போடுறான். அடுத்து இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபாரின்லேருந்து நிறைய வெப்பன்ஸ் அவங்க காசு வரணும்னு இவங்களோட சீப்பான போதைப் பொருளை இந்தியாவில் காஸ்ட்லியாக விற்று காசு பார்க்கறதுக்கு பிளான் போடுறாங்க. அதாவது இவங்களோட சீப்பான போதைப் பொருளை இந்தியாவில் விற்று காசாக்கி அந்த காசை வச்சு வெப்பன்ஸ் வாங்கி இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த போதைப் பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு பஞ்சாப்லேருந்து இவங்களோட ஆட்கள் வந்துட்டு இருக்காங்களாங்க. ஹீரோவை வச்சுக்கிட்டே இந்தியாவை அழிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிளானை போட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருது. கட் பண்ணா ஹீரோவும் அவனோட ஆட்களும் பஞ்சாப்லேருந்து வந்துட்டு இருக்க பாகிஸ்தான் ஆட்களை பிக்கப் பண்ணதுக்காண்டி ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இங்கே தாங்க நமக்கு மட்டும் இல்லாமல் ஹீரோக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை தூக்கி வைக்கிறாங்க. பஞ்சாப்லேருந்து வந்த 2-3 ஆட்களில் ஒருத்தனை பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு. படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ ஒருத்தங்கிட்ட தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு வந்தால அவன் தாங்க இது. ஹீரோ எப்படி இந்தியாவிலேருந்து வந்து பாகிஸ்தானில் ஸ்பையாக இருக்கிறாரோ அதே மாதிரி அவனோட ஃப்ரெண்டும் பாகிஸ்தான்லேருந்து வந்து இந்தியாவில் ஸ்பையாக இருக்கிறான். பல வருஷம் ஆனதுனால ஆளே கொஞ்சம் பல்காக இருக்கான். ஹீரோவும் முடியும் சதயமாக இருக்கிறதுனால அடையாளம் தெரியல போல ஹீரோவை. ஒருத்தர் நேரில் பார்த்தோன்னா அவன் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தோன்னே தான் ஹீரோக்கு உயிரே வருது. ஹீரோ தான் அவங்க எல்லாத்தையும் காரில் கூட்டிகிட்டு வரான். இல்லை ஹைலைட் என்னன்னா, அவன் ஹீரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அவனுக்கு 2 பசங்க இருக்காங்க. சொல்லப்போனால் ஹீரோக்கே ஒரு பையன் இருக்காங்க. இப்போ ஃபேமிலியோட ஒரு பெரிய வீட்டில் இங்கேயே செட்டில் ஆகிட்டான். எல்லாரும் பல வருஷம் கழிச்சு அவங்க நாட்டுக்கு வந்திருக்கனால ஹீரோட வீட்டிலே பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமாக குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பக்கத்தில் யாருமே இல்லாமல் ஹீரோ மட்டும் தனியாக நிற்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறான். அவன் வந்து பக்கத்தில் வந்து பேசணும் இவனுக்கு நம்மளை அடையாளம் தெரிஞ்சுட்டு போலன்ட்டு ஹீரோ குறை பீதி ஆயிடுது. நீ எப்படி அங்கே வந்தேன்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ தன்னை எம்எல்ஏ ஆளுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருந்ததுனால அங்கே இங்கேயும் ஓடி கடைசியாக இங்கே வந்து சேர்ந்தா சொல்கிறான். ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு இத்தனை வருஷமா ஹீரோ ஃபேமிலி கூட தானே இருக்கான். அதனால கவர்மெண்ட் மாதம் ஹீரோட ஃபேமிலிக்கு காசு போட்டு இருக்கிறத வச்சு இப்போ ஹீரோ ஒரு ஸ்பை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறான். அதை அவனோட ஆட்கள்கிட்ட சொல்ல போறேன்ட்டு போக ஹீரோ வேணான்னு எவ்வளோ கெஞ்சிறான். அதை அவனை கேட்க மாட்டேங்கிறான். அதோட அவன் பயங்கர போதையாக இருக்கிறதுனால ஹீரோ அவன் கண்ணுக்கு பெரிய பேய் மாதிரி தெரியுறான். அதனால ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்க 2 பேரும் பாத்ரூம்லேயே பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அந்த சண்டையில் அவன் கால் தடிக்கி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு மேலே போய் சேர்ந்துடுறான். இப்போ அவன் செத்ததை மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா ஹீரோவை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும். அது மட்டும் அவன் போட்ட எல்லா பிளானுமே கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் மட்டுக்கு வந்து அமைதியாக வந்து உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சிடறான். அதே நேரத்தில் துபாயில் அரெஸ்ட் பண்ண ரஹ்மானோட தம்பி இருக்கிறாள். அவனை என்கொயரி முடிஞ்சு இங்கே அரெஸ்ட் வரதா நியூஸ் வருது. அவனை இங்கே நாளைக்கு கோர்ட்டில் சரண்டர் பண்ண போகிறாங்களாம். கட் பண்ணால் இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ட்டிக்கு வந்தவங்களாம் அந்த பாடியை பார்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த சர்பத் கடைக்காரனை பிடிச்சி வச்சிடுறாங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்டை கொன்னதா ஆரம்பத்துலேருந்தே உதவி பண்ணியிருக்க அந்த சர்பத் கடைக்காரர் பார்த்துடுறாரு. அதான் ஹீரோ அனுப்பி வச்சுட்டு பழியை இவர் ஏற்றுக்கிறாரு. ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வர கடைக்காரனை பிடிச்சி எல்லாருமே பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. நீ இந்தியன் ஸ்பை தானே, உன் கூட இங்கே வேற யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி அவரை போட்டு டார்ச்சர் பண்ண ஹீரோவால் தாங்கிக்க முடியல. அதனால எல்லாரும் மாட்டிக்கிட வேணாம், ஒரு உயிரோட போகட்டும்னு டக்குன்னு கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணிடுறான். அவன் வாய் திறந்து பேசக்குள்ள ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டா என் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஒருத்தன் கொண்டு இருக்கான், அவனை சும்மாவோட சொல்லிங்களான்னு சொல்லி போதையிலே பேசி மழுப்புறான். ஆனா ஹீரோயின் அவன் காதுக்கு பின்னாடி இருந்த ரத்த கரையை நோட் பண்ணிடுறான். அதோட ஹீரோ பண்ண வேலையால சில பேருக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருது. குறிப்பா எஸ்பிக்கு ஹீரோ மேல பயங்கர டவுட் ஆயிருதுங்க. அதனால இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹீரோவை வாட்ச் பண்ண சொல்லிட்டு சர்பத் கடையில எது லீடு கிடைக்கிறான்னு பார்க்க சொல்றாரு. இப்படி ஹீரோவை பத்தி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத ஹீரோயின் காதல வாங்கிடுறாளா. அதனால உடனே ஹீரோட ரூம்க்கு வந்து ஹீரோட பொருட்கள் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஃபுல்லா களைச்சு போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல ஹீரோட டைரி கிடைச்சிருதுங்க. அதுவும் பாட்டில் உள்ள கெமிக்கல் எல்லாம் லீக் ஆனதுனால டைரியில் உள்ள எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருது. அதை வச்சு ஹீரோ ஒரு இந்தியன் ஏஜென்ட் அப்படிங்கிறத அவளுக்கு புரிஞ்சிருது. கோவத்தில் கண் எடுத்துட்டு ஹீரோவை நோக்கி வந்தவ நீ என் நாட்டை அழிக்க வந்த இந்தியன் ஸ்பையான்னு கேட்குறா. அவனால பதில் சொல்ல முடியாம கண் கலங்கி போய் நிற்கிறான். இதுலேயே ஹீரோயினுக்கு அவன் ஒரு இந்தியன் அப்படிங்கிறது புரிய வந்துடுது. ஹீரோ தன்னை பற்றி எல்லாத்தையும் சொன்னவன் நான் உன் நாட்டை அழிக்க வரல, உன் நாட்டில் உள்ள தீவிரவாதத்தை தான் அழிக்க வந்தேன்னு சொல்கிறான். நான் கொன்ன ஒருத்தவங்க கூட நல்லவங்க கிடையாது, இவங்க எல்லாருமே பாம் பிளாஸ்ட் அட்டாக்னு பல இந்தியன்ஸை கொண்டவங்கன்னு இங்கே நடக்கிற தீவிரவாத இயக்கத்தை பற்றி அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு சைலண்ட் ஆகுறா. அதுக்கப்புறம் இவன் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இவன் சொல்கிறதெல்லாம் சரின்னு முடிவு எடுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிக்கு இவன் மேலே சந்தேகம் வந்து அந்த மேட்டரை இவன்ட்டு சொல்கிறா. உடனே ஹீரோவும் எஸ்பியை கொள்ளதுக்கு ஸ்கெட்ச் போடுறான். அதே சமயம் மாதவன் கிட்ட தாவூத்தோட கள்ளநோட்டு பிளானையும் போதைப்பொருள் டிஸ்ட்ரிபியூட் பிளானையும் இன்ஃபார்ம் பண்ணுறான். கட் பண்ணால் அடுத்த நாள் துபாயிலேருந்து வந்துருக்க உசேரை கோட்டு போகாண்டி போலீஸ் பாதி பேர் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. மீதி போலீஸை கூட்டிகிட்டு எஸ்பி ஹீரோட வீட்டுக்கு கிளம்ப அந்த இன்ஃபர்மேஷன் ஹீரோக்கு வந்து சேர்ந்துருது. அதுலேயே எஸ்பிக்கு நம்ம மேலே டவுட் அதிகமாகிடுச்சுட்டு ஹீரோக்கு புரிஞ்சிருது. அதனால அவன் வீட்டுக்கு வரதுக்குள்ளே பாமோட இருக்கிற ஒரு காரை அவரோட காரோட மோத விட்டு எஸ்பியை மேலே அனுப்பி வச்சிடறான். அவ்வளோதான், கெத்தாக சுற்றி இருந்த எஸ்பியோட சொல்லி முடிஞ்சுதுங்க. இன்னொரு பக்கம் உசேரை கோர்ட்டில் ஆஜர் பண்ண அவன் இது வரைக்கும் செஞ்ச எல்லா தப்பும் சேர்த்து வச்சு 12 வருஷம் தண்டனையாக கொடுத்துட்றாங்க. ஹீரோவே பிளான் பண்ணி உள்ளே தள்ளிட்டு கொஞ்ச நாள் பொறுத்துக்க வெளியெடுத்துறேன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் இருக்க பேங்க் ஃபுல்லாக பணம் கொடுத்து உசேருக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு போகிறான். இப்படி இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க 500 ரூபா 1000 நோட்டு செல்லாதுன்ட்டு மோடி டிமானிஸ்ட்ரேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுறாருங்க. ஹீரோ மாதவன்கிட்ட 60,000 கோடி கள்ள நோட்டை பற்றி இன்ஃபார்ம் பண்ணால, அதனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டாருங்க. கள்ள நோட்டை ஒழிக்கிறதுக்காண்டி அஜய் முன்னாடியே இந்த பிளானெல்லாம் வச்சுருந்துருக்காரு. ஆனால் இப்போ 60,000 கோடி வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு.
மோடி அனௌன்ஸ் பண்ண இந்த நியூஸை கேட்டோன்னே பிளான் போட்டவன் கள்ள நோட்டு அடித்தவன் எல்லாருக்கும் ஒளி பிதுங்கி போயிருது. சொல்லப்போனால் நம்ம உத்தரப்பிரதேசில் இந்த பாகிஸ்தான்காரனோட ஒரு ஆள் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அதான் எலெக்ஷன் செலவுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும், கள்ள நோட்டை ரொட்டேஷன் விட்ட மாதிரி இருக்குன்னு பிளான் போட்டார். ஆனால் இவங்க பிளான் எல்லாமே நாசமாக போயிடுச்சு. கள்ள நோட்டை பிரிண்ட் அடித்தவன் அவளை நோட்டை என்ன பண்ணன்னு தெரியாமல் ஹீரோவுக்கு கால் பண்ணி கூப்பிட ஹீரோவும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு உடனே அங்கே கிளம்பி வரான். இப்போ இவ்வளோ பணத்தை என்னப்பா பண்ணுறேன்னு அவன்கிட்ட கேட்க ஹீரோ பாட்டுக்கு பொசுக்குன்னு அவனை மாடியிலேருந்து கீழே தள்ளி கொண்டுடுறான். அதோட மொத்த கள்ள நோட்டையே எரிச்சிடுறான். இனிமேல் யாரை வேணுமோ கொள்ளு என்ன வேணுமோ பண்ணுன்ட்டு அவனோட ஆஃபீஸர் ஆர்டர் கொடுத்ததுனால அவனோட ஆட்டமே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. தீவிரவாதத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணுறவன், ஸ்மக்லிங் பண்ணுறவன், மும்பை பாம் பிளாஸ்ட் பண்ணவன், பல இடத்துல அட்டாக் பண்ணவனு இப்படி ஒருத்தரை விடாமல் ட்ராக் பண்ணி கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எப்படி இந்தியன் ஸ்பையா ரஹ்மான் கூட இருந்தானோ அதே மாதிரி ரஹ்மானோட ஆப்போனண்டான பப்புக்கிட்ட இருந்தவன் இப்போ ஹீரோக்கு தான் அசிஸ்டண்டாக வேலை பார்த்துட்டு இருக்கான். இதே மாதிரியே அங்கே இருக்க எல்லா இந்தியன் ஏஜென்ட்ஸும் களத்தில் இறங்கி மொத்த தீவிரவாதியும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. போன பாட்டோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டு மாதவன்கிட்ட ஓரா பேசியிருந்தால அவனை மாதிரி ஒருத்தனை விடாமல் எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. அதுவே அவனை மாதவன்கிட்ட வீடியோ கால் போட்டு சாகடிக்கிறாங்க. இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கான்னு வில்லன்ஸ்க்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாரும் குழப்பத்தோட பயத்தோட இருக்காங்க. அதோட ஹீரோவும் எல்லா வேலையும் பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறான். நடக்கிற சம்பவத்தை எல்லாத்தையும் எஸ்பி கூட அந்த இன்ஸ்பெக்டர் கனெக்ட் பண்ணி பார்க்க அது எல்லாமே ஹீரோ கூட தான் கனெக்ட் ஆகுது. ஏன்னா எஸ்பி கடைசியாக ஹீரோ பார்க்கும்போது தானே செத்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை சர்பத் கடைக்காரன் தானே ரஹ்மான் கூட இன்ட்ரோ பண்ணி வச்சது. கடைசியாக அந்த சர்பத் கடைக்காரனே கொண்டதுன்ட்டு எல்லாமே ஹீரோ கூட அங்கே கனெக்ட் ஆகுது. அதனால அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோ எல்லா டைம்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோட வீட்டுக்கு வராரு. ஹீரோட பையனை பிடிச்சிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோவை பற்றி கேட்டு மிரட்ட அவளும் ஹீரோ ஒரு இந்தியன் ஸ்பை அப்படிங்கிறத உண்மையை சொல்லிடுறா. அவ்வளோதான். அந்த மேட்ரை உடனே மேஜர் இக்பால் கால் பண்ணி இன்ஸ்பெக்டரை இன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. அந்த சீனை கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோட ரைட் ஹேண்டும் வில்லனை பக்கத்துக்காண்டி வராங்க. இதுக்கு முன்னாடி தாவூத் ஹீரோலாம் மீட் பண்ண டைமில் இந்தியாவை அட்டாக் பண்ணதுக்காண்டி ஹீரோ கிட்ட தாவூத் வெப்பன்ஸ் கேட்டிருந்தாரு. அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ மேஜர் இக்பால் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். அவ்வளோதான். வெப்பன்ஸ் கிடச்சோன்னா ஹீரோ எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஒரு இந்தியன் ஏஜென்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னா அவனை போட்டு பொலன்னு பொழந்தெடுக்க அவனும் வழியில் கத்துவான்னு பார்த்தா சிரிக்கிறான். ஏன்னா ஹீரோ கொடுத்த வெப்பன் பாக்ஸ் எல்லாத்தையும் மேலே ஃபுல்லாக டம்மி கன் இருக்குது, அடியில் ஃபுல்லாக பாம் இருக்குது. ஹீரோ சொன்ன டைமுக்கு அவனோட ஆளு கரெக்டாக ட்ரிகர் அழுத்த அந்த ஏரியாவே மொத்தமாக பிளாஸ்ட் ஆகுது. அவ்வளோதான். ஹீரோ கூட இருக்க இந்தியன் ஏஜென்ட்ஸ்லாம் சேர்ந்து வில்லன் கேங்கை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ரெண்டு கேங்கும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. இங்கேருந்தா நம்மளையும் முடிச்சு விட்ருவாங்கன்னு வில்லன் அந்த ஏரியா விட்டு தலைதறிக்க ஓட அவனை நீ எங்கே போனாலும் விட மாட்டான்டான்னு ஹீரோ அவனை துரத்திட்டு போகிறான். ஒரு இடத்துல வில்லனை லாக் பண்ணவன் அவன் எங்கேயும் ஓட முடியாதபடி அவன் ஒரு காலை வெட்டி வீசிடுறான். அது மட்டும் இல்லாமல் கரோசின் இருக்க ஒரு டேங்கில் அவனை முக்கி அதை கொளுத்தி விட்டு மொத்தமாக அவனை பிளாஸ்ட் பண்ணி விட்டுறான். அவ்வளோதான். மேஜர் இக்பாலோட சோழி முடிஞ்சுது. அப்படியே அந்த சீன்லேருந்து கட் பண்ணா ஹீரோ இப்போ பாகிஸ்தான் ஜெயிலில் இருக்கான். ஒரு இந்தியன் ஸ்பை இங்கே வந்து பல பேரை கொண்டிருக்கான்னு அவனை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மாதவன்கிட்ட இருந்து பாகிஸ்தானோட ஆர்மி ஜெனரலுக்கு ஒரு கால் வருது. உங்ககிட்ட இருக்க எங்கள் ஆளை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மாதவன் கேட்க பாகிஸ்தானோட ஆர்மி ஜெனரல் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாப்புல. மாதவன் சாப்பிட்டா பேசி பார்க்குறாரு, மிரட்டி பார்க்குறாரு, ஆனால் வலிக்கு வர மாதிரியே இல்லை. உங்களை எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும்னு மாதவன் ஒரு வீடியோ அனுப்ப அதை பார்த்தோன்னா ஆர்மி ஜெனரல் அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் ஒரு ஆர்மி ஜெனரலாக இருந்துக்கிட்டு பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன் சீட்டியில் வேறு நாட்டுக்கு விற்றுருக்காருங்க. அந்த வீடியோ தான் மாதவன் இவருக்கு அனுப்பியிருக்காரு. ஹீரோ அரெஸ்ட் பண்ணது வேறு அந்த நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதனால் இவனை ரிலீஸ் பண்ணால் எனக்கு தான் பிரச்சனை. இப்போ இவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யார் மேலே பழி போடன்னு ஆர்மி ஜெனரல் கதற ஹீரோ அப்போ அவர்கிட்ட உசேரோட பேரை சொல்கிறான். இந்த மாதிரி டயத்தில் உசேரை மாட்டி விடுறதுக்காண்டி தாங்க ஹீரோ இன்னும் அவனை கொல்லாமல் வச்சுருக்கான். யார் பாதுகாப்பு இல்லாமல் பார்டர் கிட்ட நான் சொல்கிற இடத்துல ட்ராப் பண்ணுன்னு மாதவன் சொல்ல அவர் சொன்ன மாதிரியே ஆர்மி ஜெனரல் ஹீரோ அங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. பின்னாடியே வேற ஒரு கார் வந்து டோரை ஓப்பன் பண்ண ஹீரோவும் அதில் ஏறி உட்காந்துக்கிறாரு. சரி, ஹீரோவை காப்பாற்றி கூட்டு போக யார் வந்திருக்காருன்னு பார்த்தா ஹீரோட மாமனார் ஜமீல் வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து ஹீரோக்கே பயங்கர ஷாக்காயிருது. இவரும் ஹீரோவை மாதிரியே எங்கே 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருங்க. இப்போ இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு. சொல்லப்போனால் தாவூத்தை படுத்த படுக்கை ஆக்குனதே இவர் தான். பயங்கரமான இந்தியன் ஆர்மியோட ஸ்லோ பாய்சனை கையில் அப்ளை பண்ணிவிட்டு அவர் கை கொடுத்துருக்காரு. அதில் தான் அந்த தாவூத் இத்தனை வருஷமாக ஸ்லோவாக செத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மாதவனுக்கு இத்தனை வருஷமாக பல இன்ஃபர்மேஷன் இவர் தான் கொடுத்துருந்துருக்காரு. இவர் பாகிஸ்தானுக்கு வந்து ஸ்பையா மட்டும் இல்லாமல் ஹீரோக்கும் சர்பத் கடைக்காருக்கும் சீனியராக இருக்கிறாருங்க. இதை பற்றி பேசிக்கிட்டே ரன்வீக்கு அழைச்சிட்டு வந்தவர் ஹீரோவை ஃப்ளைட் ஏற்றி விட்டுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற உன்னோட குடும்பத்தை நீ மறந்துன்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ணா ஹீரோ இப்போ இந்தியாவுக்கு வந்து சேர்றான். மாதவன் இவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லி நாளைக்கு மீட்டிங்கில் மீட் பண்ணான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரின்னு நாளைக்கு பிஎம் கிட்ட இந்த ஆப்ரேஷனை பற்றி பேசுகிறான்னு ஹீரோவை கூப்பிட போனால் ஹீரோவை ஆலயக்கானும் எஸ்கேப் ஆயிட்டான். என்னடா இவன் இப்படி பண்ணிட்டா, ஹீரோ எங்கே போயிருக்கான்னு பார்த்தா அவன் ஹோட்டல்லேருந்து கிளம்பி பல வருஷம் கழிச்சு அவனோட வீட்டுக்கு போகிறான். இவ்வளோ தூரம் வந்தவன் வீட்டுக்குள்ளே போகாமல் தூரத்தில் இருந்தபடியே அம்மாவும் தங்கச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா இல்லை வந்த வழியே திரும்ப போயிடலாமான்னு பார்த்துருக்க அந்த ஃப்ரேமோடையே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. அப்படியே அந்த சீன்லேருந்து கட் பண்ணா இப்போ போஸ்ட் கிரெடிட் சீன் போடுறாங்க. அதில் ஹீரோ பாகிஸ்தான் போகிறதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் என்னென்ன ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டான்னு காட்டுறாங்க. அதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம என்ன படம் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.